வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அவல் யூஸ் பண்ணி ஒரு பால் பொங்கல் பண்ண போறோம். அதாவது கார பொங்கல். இது ரொம்ப குவிக்காக கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஒரு பழைய காலத்து ரெசிபி தான் இது. நம்ம விரதம் இருப்போம் இல்லையா, அரிசி சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாட்கள்ல இது தாராளமா நம்ம எல்லாருமே பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கு கூட ஏகாதசி பாத்தீங்களா, இன்னைக்கு கூட நம்ம இந்த அவல் இந்த பால் பொங்கல் பண்ணி சாப்பிடலாம். நம்ம ரைஸ்ல பண்ற பொங்கலை விட இன்னும் கூட இது குவிக்கா ரெடி ஆயிடும். டேஸ்ட் அதோடவே ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இன்னைக்கு இந்த அவலை யூஸ் பண்ணி பால் கார பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அவல் பொங்கலுக்கு 2 கப்பு அவல் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா, அதாவது ஒரே ஒரு லேயர் மேல தண்ணி இருக்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஊற வச்சிருக்கேன். இது பாருங்க, இப்ப நல்லா ஊறி இருக்கு, உதிர் உதிராவும் இருக்கு. 2 கப்பு அவலுக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இதையும் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். ரெண்டுமே 1/2 மணி நேரம் ஊறி இருக்கு. தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10-15 முந்திரி பருப்பு இதை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு. ஒரு கப்பில் எடுத்துட்டு இருக்கேன். இதுலயே நம்ம போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா பருப்பும் வெந்துருமா, சாஃப்டா இருக்கும். தனியா எடுத்து வச்சு லாஸ்ட்ல ஆட் பண்ணோம்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இப்போ இதே நெய்யில 2 பச்சை மிளகாய், சின்ன சின்னதா இருக்கலாம், 2 எடுத்துட்டு இருக்கேன். பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் 1 எடுத்துக்கோங்க போதும். ஸ்லிட் பண்ணியிருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா துருவி கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு 1-2 உடைச்சிருக்கேன் பாருங்க, இதுவும் சேர்த்துருவோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் இஞ்சி நல்லா வதங்கினா நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, தண்ணியோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடுவோம். இந்த பாசிப்பருப்பு நல்லா குழைவா நமக்கு வேகணும். 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்றேன். பொங்கல் உங்களுக்கு வெள்ளையா வேணும் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, நல்லா குழைவா வெந்திருக்கு பாசிப்பருப்பு. பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அவல், இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பும் அவலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். லேசாக அப்படி கரண்டியால நல்லா மேஷ் பண்ணிடுங்க. பால் காய்ச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூட சூடாவே இருக்கு, இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கன்சிஸ்டன்சி பொங்கல் நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா பால் வேண்டாம் அப்படின்னா தண்ணியும் பாலும் கலந்து கூட சேர்க்கலாம். இல்லை பாலே சேர்க்காம வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பால் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது கொஞ்ச நேரத்துல திரும்ப இறுகிடும் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில நான் வச்சிருக்கேன். நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை, ஆஃப்ல தான் இப்போ இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகும் லேசாக நுணுக்கி வச்சிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண வேண்டாம். அந்த சூட்லேயே இது எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். அவல் பால் கார பொங்கல் சர்விங்க்கு ரெடி. இன்னைக்கு வெண்பொங்கல் தொட்டு சாப்பிட்றதுக்கு சிம்பிளான தேங்காய் சட்னி, நல்லா காரசாரமா பாருங்க, தண்ணியா அரைச்சிருக்கேன். பொங்கலுக்கு நான் சட்னி சாம்பார் என்ன பண்ணாலும் கொஞ்சம் தாராளமா தொட்டு சாப்பிட்ற பழக்கம் எனக்கு. பாருங்க, அப்படி கொஞ்சம் நிறைய அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இந்த பொங்கலும் இந்த தேங்காய் சட்னியும் சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. நல்லா சுட சுட பொங்கல் செம்மையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குங்க. நம்ம ரைஸ்ல பண்ற பொங்கலை விட இது சாப்பிட்றதுக்கு இன்னும் சாஃப்டா இருக்கு, ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. ரொம்ப குவிக்காவும் பண்ணிட்டோம்.
பொதுவா பொங்கல் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஹெவியா தோணும் இல்லையா? அப்படியே தூக்கம் தூக்கமா வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்காது. அவல் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும். ஏகாதசில சில பேர் கூட ஏதாவது ஒரு நேரம் லைட்டா ஏதாவது பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா? அப்ப கூட நம்ம இந்த பொங்கல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த கார பொங்கல அவல் யூஸ் பண்ணி நீங்க ஒரு முறை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.